வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். கன்னி ராசிக்காரர்கள் ஜனவரி மாதம் நீங்கள் பாதுகாப்பாக உணரப் போகிறீர்கள். முக்கிய கிரகங்களான சனி மற்றும் குரு ஆகிய கிரகங்களின் நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்து மகத்தான நன்மைகளையும் வழங்கும். 6ஆம் வீட்டில் சனியும் மற்றும் 9ஆம் வீட்டில் குருவும் அமர்ந்திருக்கும். உங்களின் 2வது மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஜனவரி 2025-28 முதல் 7வது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பொருள் பலன்களைத் தருவார். இருப்பினும் ஜனவரி 21, 2025 முதல் 8ஆம் வீட்டின் அதிபதியாக 10ஆம் வீட்டில் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல்களைச் சந்திக்க நேரிடும். அது மட்டுமின்றி உங்கள் தொழிலிலும் சவால்கள் எழும். 12ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் 5ஆம் வீட்டில் அமர்கிறார். இது உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்கப் போகிறது. இந்த மாதம் நீங்கள் எதிர்கொள்ளும் கடினமான சூழ்நிலைகளில் உங்கள் புத்திசாலித்தனத்தை சரியாக பயன்படுத்த முடியாது. வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் தங்களுக்கு நல்ல லாபம் சம்பாதிப்பதில் வெற்றி பெற்று வெற்றிகரமான தொழிலதிபராக வெளிவர கடுமையாக உழைத்து வருவார்கள். சுப கிரகமான குரு இருப்பு சந்திரனின் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவீர்கள். இந்த மாதத்தில் உங்கள் 4ஆம் வீட்டின் அதிபதியான குரு உங்கள் 9ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி இருக்கும் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவுகளை வளர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 7வது வீட்டில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருப்பதால் இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் துணையுடன் நல்ல உறவை வளர்த்து ஈர்ப்பை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு தலைவலி, செரிமான பிரச்சனைகள் தவிர பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மற்றும் 7ஆம் வீட்டில் ராகு மற்றும் முதல் வீட்டில் கேது இருப்பதால் இது நடக்க வாய்ப்புள்ளது. பரிகாரம்: ஓம் கேத்வே நம என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை உச்சரிக்கவும்.